யானைக்கு தன் பலம் தெரியாதுன்ற மாதிரி அவருக்கு அவருடைய பலம் தெரியாது. அவருடைய பலம் தெரிஞ்சவங்க அத்தனை பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மேஜர் சுந்தரராஜன் இருக்கார் இல்லையா, அவர் வந்திருந்தார். பார்த்துட்டு ஸ்டில்லை காமிச்சிட்டு என்னென்ன பாருங்கண்ணே என்ன போது உடனே சிவாஜி சார் வேணுன்ட்டேன். ஆமாம் புளித்திட்டான்டா இவன். இல்லை சிவாஜி சார் பாருங்கள், அவங்க அப்பா போட்ட மேக்கப் கூட சூப்பராக போட்டிருக்கான் பாருங்கள், ஸ்டில்லாக பாருங்கன்னாரு. அந்த டேக் டைமில் யாரையும் பக்கத்துலேயே விட மாட்டோம். அது இந்த காலத்தில் பவுன்சர்ஸ் அதெல்லாம் இருக்காங்க, அந்த காலத்தில் யார் அதெல்லாம்? அந்த காலத்தில் பவுன்சர்ஸ் நாங்கள் தானே, அடியும் ஓதையும் அதுதானே கால் உடஞ்சதே எங்கள் அப்பாவுக்கு. அடுத்தவங்க மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் நம்ம மேலே காமிப்பார், கொஞ்சம் திட்டுவார், அவ்வளோதான். அந்த திட்டெல்லாம் அந்த டிஃபன் சாப்பிட்ற மட்டும்தான். அது டிஃபன் சாப்பிட்ட உடனே வந்துக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் அங்கே எங்கடா இங்கே பண்ணுற சாப்பிட்டியான்னுவார். அந்த எம்பியாக இருக்கும்போது அந்த எம்பி பீரியட் முடிஞ்ச போது அப்போ நாங்கள் ஊட்டியில் இருப்போம். அப்போது he was called for அங்கே போய் பார்க்கணுன்ற மாதிரி போய் 2 நாள் இருந்தார். 3ஆவது நாள் உதறிட்டு வந்துட்டார். என்னடானாக்கா இங்கே என்ன நம்பி இத்தனை லட்ச ரூபா போட்டுட்டு 2-3 ப்ரொடியூசர் ஊட்டியில் உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன காக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பாவுக்கு ஏதாவது பெரிய உதவிகள்லாம் பண்ணிக்காரா சார் சிவாஜி சார் கூடவே இருக்கிறதால? எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்கங்க, அதில் ஒன்றும் கிடையாது. பட் அந்தளவுக்கு நமக்கு நெசசிட்டி பெருசாக இல்லாமல் இருந்தது. ஏன்னா வெளியில் ஒரு பேச்சு எம்ஜிஆர் கூட இருக்கவங்களாம் அள்ளி அள்ளி கொடுப்பார், சிவாஜி அப்படி கொடுக்கல அப்படின்னு ஒரு இது இருக்குது உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்துக்கிட்டு இப்போ எம்ஜிஆர் ஹஸ் டன் a lot even for us. இல்லைன்னு பண்ணி. ஆமாம், அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் அப்பா போய் கேட்டு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. இவர் அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் ஆகலையே தவிர மற்றபடி இவருடைய அப்ரோச்சில் இவர் பேரை சொல்லி தானே எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் அண்ணன் ஆளுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் செய்து வாங்கிட்டு தானே இருக்கிறோம். ஒரு குருமூர்த்தின்னு ஒரு பிஏ இருந்தார், அவரை வச்சுக்கிட்டு எத்தனையோ பேருக்கு போலீஸில் வேலை வாங்கி கொடுத்துருவோம். போலீஸில் வேலை வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி அங்கே வேலை வாங்கி கொடுக்குறது, இங்கே வேலை வாங்கி கொடுக்குறதெல்லாம் பண்ணியிருக்காங்களா இவங்க. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும்னும் போது அப்பா அனுப்பிச்சாருன்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு, நிறைய நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் டோட்டலி யானைக்கு தன் பலம் தெரியாதுன்ற மாதிரி அவருக்கு அவருடைய பலம் தெரியாது. அவருடைய பலம் தெரிஞ்சவங்க அத்தனை பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களோ இல்லை உங்கள் அப்பாவோ சிவாஜி சாருக்கு போட்டதுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப்புன்னா ஒரு தெலுங்கு படம். எங்கள் அப்பாவுக்கு வயிறு ஆப்ரேஷன் ஆகி படுத்திருந்த போது போயிருந்தேன். அதில் என்னடான்னாக்கா ஓல்டு கெட்டப்பு, யங்கு கெட்டப்பு, அப்புறம் ராஜா கெட்டப்புன்னு எல்லாம் 3 கெட்டப்பு வந்தது. அதில் காத்தால ஒரு சாதாரணமான ஒரு கெட்டப்பில் இருந்தார். மத்தியானத்துக்கு மேலே ரிச் அண்ட் ராஜா கெட்டப் போட வேண்டியிருந்தது. என்ன பண்ணது எனக்கே புரியலை. பட் ஆல்பம் கொடுத்துருந்தாங்க, அதில் பெரிய ஃபோட்டோ இருந்தது. அதனால் உட்காந்து பார்த்துட்டு இம்மீடியட்டாக, ஏன்னா போட்ட மேக்கப் மேலேயே தான் போடணும், தொடச்சிட்டு எல்லாம் க்ளீனாக போட்டுக்கிட்டெல்லாம் இது பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம மேஜர் சுந்தரராஜன் இருக்கார் இல்லையா, அவர் வந்திருந்தார். பார்த்துட்டு ஸ்டில்லை காமிச்சிட்டு என்னென்ன பாருங்கண்ணே என்ன போது உடனே சிவாஜி சார் வேணுன்ட்டேன். ஆமாம் புளித்திட்டான்டா இவன். இல்லை சிவாஜி சார் பாருங்கள், அவங்க அப்பா போட்ட மேக்கப் கூட சூப்பராக போட்டிருக்கான் பாருங்கள், ஸ்டில்லாக பாருங்கன்னாரு. என்ன பண்ணியிருக்கான் ஐயா ஆனாரு. இட் வாஸ் அன் அப்ரிசியேஷன் டு எனக்கு. அது ஓப்பனாக பேசுவார்ல சார், அது பேசுறது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதாலும் அது திட்டுவார். திட்டினாலும் மறு நிமிஷம் நம்மளை தேடுவார். அது திட்டமே எங்கடா இவன் போனான்ற மாதிரி தேடுவார், அந்த மாதிரி. ஸோ ஒன்றும் விவரிக்க முடியாது அது மாதிரி ஒரு, அதாவது எப்படின்னா திட்டாரேன்னு நம்ம வருத்தப்படுற நேரத்துக்குள்ளேயே அடுத்த இதுக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு அது எங்கே இது எங்கே போ அதை பாரு இதை பாரு என்ற மாதிரி. அடுத்த உன்னை திட்டக்கூடாதுன்னு தாண்டா நான் உன்னை திட்டுறேன்னு. செட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அடுத்தவன் உன்னை திட்டக்கூடாதுன்னு நான் உன்னை திட்டினேன், நீ கோச்சிக்கிட்டியான்னு 2-3 வாட்டி என்ன சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிய வருது, அங்கே ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் வயலண்ட் ஆகிட்டேன்றதை நம்ம மேலே காமிக்கிறார். அவர் கோவம் வந்துருச்சு நம்ம மேலே காமிக்கிறாரு. உடனே செட்டே சைலண்ட் ஆகிடுது, அவங்க அதை மறந்துடுறாங்க, இவர் பக்கம் வந்துடுறாங்க, வேலை முடியுது, வந்துடுறோம்.
அது நமக்கு அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. அவங்களுக்கு ஒசந்த நம்மள திட்டார். முக்தா ரவி அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அந்த அந்தமான் காதலி படத்துக்கு வந்து அந்த கெட்டப் எல்லாம் வச்சு பார்த்துட்டு போய் மீசையை வந்து வேற ஒரு மீசையை வச்சு கமலாம்மா கிட்ட காமிச்சோன்னா அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கோவம் வந்து மீசையே வேண்டாம் அப்படின்னு காமிச்சு இது நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் மீசை இல்லை. அந்த மாதிரி கெட்டப் போட்டோன்னா அவர் யாருக்கு காட்டுவார்? கமலாம்மாக்கு தான் காட்டுவாரா? இல்லை அந்தமான் காதலிக்கு அவங்க வந்திருந்தாங்க. அவுட்டோர்களுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே இருந்தாங்க. யூஸ்வலி நாங்கள் வந்து இங்கேயே போட்டு ஸ்டில்லெல்லாம் எடுத்துறதுனால வந்து அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது போட்டுட்டோம்னாக்கா முன்னெல்லாம் அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கங்கா சார் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, ஆர்ட் டைரக்டரு. அவர் ஸ்கெட்சே போட்டு அனுப்பிச்சிடுவார். மீசை எப்படி இருக்கணும், தாடி கீடி எப்படி இருக்கணும் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிடுவார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்து கொண்டு போய் வச்சுட்டோம்னா இன்னும் அது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் அதில் வர கொஸ்டின் என்னென்னா, இப்படி தானே வச்சுருந்தாரு, 2 முடி அப்படி இழுத்து சொல்லி விட்டுவோமா, இந்த பக்கத்து விடுவோமா, அந்த பக்கம் தெரியாத மாதிரி விடுவோமா, அதையே தான் பண்ணால் உண்டே தவிர மற்றபடியே வேறு எதுவும் இது வராது. இப்போ இந்த பாலும் பழம் படத்தில் அந்த ஹேர் ஸ்டைல் அது கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். அது வந்து எங்கள் பாலகிருஷ்ணன் டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார். ஓ, அவங்க டாக்டர் தான், சிவாஜி சார் டாக்டர் தான், டிட்டோ அவரே தான். அவர் அந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பார். அந்த மாதிரி தான் அந்த ஒரு இந்த டைப்பு ஷர்ட்டு போடுவார். ஸோ சொல்லிடுறாரு அந்த கேரக்டர் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி அந்த ஆள் சொன்னே அவரை மாதிரி. இப்போ நீங்கள் வந்து சிவாஜி சார் மேக்கப் போடும்போது அவர் சொல்லி வேற யாருக்காவது போட்டிருக்கீங்களா மேக்கப்? மற்ற கலைஞர்கள் யாருக்காவது? இல்லை, நான் ஹவ் டன் பீயிங் சன் ஆஃப் ரெங்கசாமி. அந்த அங்கமுத்தம்மா வேறு சொல்லுவாங்களே, அவங்களுக்கும் மேக்கப் போட்டிருக்கேன். டிஆர் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு மேக்கப் போட்டிருக்கேன். பிஎஸ் வீரப்பாவுக்கு மேக்கப் போட்டிருக்கேன். நம்பியார் சாமிக்கு என்ன எங்கள் மாமா தான், ராமன்றவர் தான். அவர் உடம்பு இல்லாத போது நம்மளை போட சொல்லியிருக்காரு. அவர் மலையாள படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் மூலியமாக பிரேம் நசீர், மது இவங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டிருக்கேன். இல்லாமல் வந்துக்கிட்டு நம்ம இது இன்னும் யூஸ்வலி மேக்கப் முடிஞ்ச உடனே நான் அங்கேருந்து ஓடிடுவேன். 10:30 ஐ லீவ் தட் பிளேஸ் அண்ட் அகெயின் ஐ வில் ரீச் தேர் ஒன்லி அட் 12 o'clock. டச்சப் போட்டுட்டு நீங்கள் நடிக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டீங்க? ஜாஸ்தி உள்ளே உட்கார மாட்டேன். எக்ஸப்ட் சிவாஜி சார் இருந்தால் மாத்திரம் தான் அங்கே இருப்பேனே தவிர பாக்கி யார் இருந்தாலும் மேக்கப் போட்டுட்டு அப்படியே போய் நிற்பேன். கேமரா பின்னாடி போய் கொஞ்சம் நேரம் நிற்பேன். அங்கே டைரக்டர் இருப்பாங்க, எல்லாம் பார்ப்பேன். ஈஷா காதை கடிச்சிட்டு ஓடியாட்டே இருப்பேன். நான் கேமராமேன் கிட்டே கேட்பேன், சார் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்குடான்றாருன்னா நான் உடனே அந்த ஏரியா விட்டு ஓடியாந்துருவேன். அதுக்கப்புறம் 12-1 மணிக்கு தான் போவேன். அவர் யாரோட க்ளோஸ் அந்த எனக்கா நீங்கள் அவர் க்ளீனாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. சினிமாவில் அவருக்கு யார் நண்பர்கள் யார் அதிகமாக மேக்கப் பண்ணுவாங்க, அவரோட உட்காந்து பேசுறது யாராக இருக்கும்? மேஜர் சார் தானா? இல்லை மேஜர் சார் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ஜெயகணேஷ் இருந்தார். ஜெயகணேஷ் இருந்தாக்கா அந்த ஏரியாவில் இருந்தால் அவங்க வந்து உட்காந்து பேசுவாங்க. அவருக்கு செட் இருந்துச்சு இல்லையா? விகே ராமசாமி சார், விகேஆர் எங்கே இருந்தாலும் அந்த பக்கம் வந்துட்டு போவார். அவருடைய ஷூட்டிங் இல்லாட்டி கூட. ஆமாம் வந்துட்டு போவார். விகேஆர் இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப். அது முடிஞ்சிட்டு கூட மேக்கப் முடிஞ்சு நாங்கள் வேலையை முடிஞ்சு சில சமயம் ஒரு 6 நாள் முன்னாடி முடிஞ்சதுன்னா அப்போது நம்ம நடிகர் சங்கம் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அங்கே வருவோம். அப்போ வரும்போது இவர் வந்த உடனே விகேஆர் அங்கே வந்துடுவார். விகேஆர் வந்துட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு 1:15 தான் அவர் கிளம்பி போவார். 1:15 கிளம்பி போயிடுவார். நாங்களும் வண்டி எடுத்துக்கிட்டு அப்பாவை கொண்டு வந்து இங்கே போக் ரோட்டில் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி சில சமயம் சாயந்தரம் 3 மணிக்கு வந்தோம்னாக்கா 6-6:30 மணி மட்டும் விகேஆர் சார் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து பேசுவாங்க. அந்த நடிகர் சங்கம் விஷயத்தில் அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார் இல்லையா? பல விஷயங்கள் அவர் பண்ணி. ஆமாம். அவர் வந்து யாருடைய நடிப்பில் எந்த டேரக்டர் நடிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பார்? விஜயன் சார் கூட கொஞ்சம் ஜாலியாக பேசி பார்த்துருக்கேன். நான் பாலாஜி சார் படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவார். விஜயன் சார்கிட்ட ஃப்ரீயாக பேசி பார்த்துருக்கேன். அப்புறம் ஏசி இருக்கார் இல்லைங்களா, ஏசி திருவிழா அவர்கிட்ட ரொம்ப இதாக பேசுவார், ஜாலியாக பேசுவார், கலந்து பேசிக்கிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் பொதுவாக டேரக்டர்லாம் சிவாஜி சார்கிட்ட கொஞ்சம் பயந்துதான் இருப்பாங்க. ஆமாம், கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் நின்று தான் பார்த்துருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பேசுகிறவங்க வந்து இவங்கெல்லாம் தான். ஏசி சார், அப்புறம் விஜயன் சார், இவங்கெல்லாம் ரூமுக்கு வந்து ஜாலியாக பேசிட்டு போவாங்க. அப்புறம் முத்தா சார்,
இப்போ அப்பாவோட அனுபவம் உங்கள் அனுபவம் எல்லாத்தையும் வச்சு எந்த நடிகையோட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இதுவாக இருக்கும் சார்? பத்மினியா, சரோஜா தேவியா? அந்த டைம்லாம் நான் ஜாஸ்தி இல்லை அப்பா இல்லையே சார். சொல்லுவாரா? அப்பா சொல்லுவார். இல்லை, அதெல்லாம் ஜாஸ்தி சொல்ல மாட்டார் அப்பா. ஓ. அவங்களுடைய அந்த இன்னர் மோஸ்ட் இதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி. நாங்கள் இருக்கும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் a lot with மஞ்சுளா மேடம். வருவாங்க போவாங்க, எங்கள் ரூமுக்கே வருவாங்க, ரூமுக்கு வந்துட்டு உட்காந்து பேசுவாங்க. அப்புறம் நாங்கள் மேக்கப் ஆரம்பித்த உடனே சீக்கிரம் கிளம்பி வாங்குவார். உடனே அப்புறம் தான் அவங்க ரூமுக்கு போவாங்க. அந்த மாதிரி அவர் யாருடைய அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக பேசுவாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்களே மஞ்சுளா. அவங்க வீட்டில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி சிவாஜி வீட்டில் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க சார்? மற்றவங்கெல்லாம் அவங்க பசங்க நார்மலாக தான் சார். பயங்கரமாக கிண்டல் அடிப்பாங்க பசங்க நம்மளை பார்த்தாக்கா. அது அவ்வளோதான். மற்றபடியே நாங்கள் ஜாஸ்தி ஐ ஒன்ட் கோ தேர் வெரி ஆஃபன். போனால் கூட வண்டியை விட்டுட்டு வெளியே தான் நின்று இருப்பேன். அப்பா உள்ளே போயிட்டு வருவாரே தவிர நான் உள்ளே போக மாட்டேன் ஜாஸ்தி. மேக்கப் விஷயமாக போனால் தான் பொட்டியெல்லாம் தூக்கிட்டு மேலே போகணும் தவிர மற்ற நேரத்தில் போனோன்னா அப்பா போய் பார்த்து பேசிட்டு வந்துடும். அப்போ போனால் கூட மேக்கப் போட்டோமா வந்தோமா இருந்தோமா போனோமா இருந்தோமான்னு இருந்தோம். அவ்வளோதான். அவங்கெல்லாம் ஊட்டியில் படிச்சுட்டு இருந்ததுனால நமக்கும் அவங்களுக்கும் பெரிய கான்டாக்ட்ஸ் கிடையாது. கான்டாக்ட்ஸ் வந்தது இங்கே காலேஜில் படிக்கும்போது தான். இப்போ நானும் காலேஜ் படிச்சுருந்தேன், இவங்களும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அதுக்கும் சான்சஸ் கிடையாது. 73ல் அப்புறம் தான் நான் இங்கே வந்ததே இதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு. 68லேருந்து இது நான் அப்பா கூட வந்து போயிட்டு இருந்தாலும் 73ல் இருந்து 92 மட்டும் ஐ வாஸ் தேர் இன் த ஃபீல்டு. இன் அண்ட் அவுட்டாக இருந்துட்டு இருந்தேன். அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் அப்பாவுடைய படங்களெல்லாம் நான் பண்ணிக்கிட்டோம். எனக்கும் கொஞ்சம் படங்கள் இருந்தது, அதில் மாதிரியே பண்ணிக்கிட்டு அப்படி முத்தா ஃபிலிம்ஸ் இருக்கிற மட்டும் இப்போ கூட முத்தா ஃபிலிம்ஸு எதுக்காக கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இப்போது அந்த துறையில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக தான் இருந்தீங்க. அப்பாவும் இருந்தார், அதுக்கப்புறம் நீங்களும் நல்லது. அப்புறம் ஏன் நீங்கள் வேறு தொழிலுக்கு போனீங்க? இது பிடிக்கலையா? அதில் மரியாதையில் இருந்துச்சிங்களா? அதுதான் சார், அந்த ஒரு இதுதான் அந்த கை கட்டி நிற்கிறதுக்கும். ஆமாம், அப்பா போனதோடு நான் ஐ ஸ்டாப்ட் மை சினி இண்டஸ்ட்ரி லெவல். அதான் என்ன காரணம்? இப்போது தொழில் பொறாமையும் நிறைய இருந்தது சார். நம்ம என்ன தான் பெரிய மேக்கப் மேனாக இருந்தாலும் நீங்கள் என்னை விட சீனியர். அப்போ நீங்கள் போகிற இடத்துல நான் போனேன்னாக்கா எனக்கு கொடுக்கறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது என்னுடைய கேலிபரிட்டிக்கு என்னுடைய ரேட்டு வேறு, உங்களுடைய ரேட்டு வேறு. அந்த ரேட்டு வைஸ் பிரச்சனைகளும் வரும். அதனால் நம்ம நான் அடுத்தவங்க வீட்டில் மண்ணு போடக்கூடாது. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் இட், ஓகே யூ கோன் ஒர்க். அவர் சிவாஜி கேட்கலையா? நீ விட்டுட்டு போயிட்ட அப்பா நீ ஏன் வரலன்னு கூப்பிட்டு? அவருக்கும் அப்போது ரொம்ப கம்மி தானுங்களேன். அதனால் அப்புறம் அவர் பண்ணுற படங்கள் போய் பண்ணிட்டு வந்தீங்க? இல்லை நான் ஐ வாஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மை அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அடிக்கடி போய் பார்ப்பீங்களா சிவாஜி சார்? அதுக்கப்புறம் போய் பார்த்து ஐ சீன் ஹிம் ட்வைஸ். ஒரு 4-5 வாட்டி நான் அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நான் தான் சொல்கிறேன், போயிட்டு கேட்டில் போய் சொல்லணும், அதுக்கப்புறம் அங்கே போகணும் இங்கே போகணும். முன்னே அப்படி கிடையாது. நம்ம வண்டியை பார்த்தா கதவை திறந்து விட்டுருந்த இடத்துல போய் நம்ம நின்று சொல்லி அங்கே சொல்லி கிள்ளி வரணும்னு அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்ற மாதிரி. அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார் இல்லையா? அப்போது நீங்கள் அவரோட தான் இருப்பீங்க. அது 87 அந்த பெரிய. ஆமாம், அந்த கட்சி ஆரம்பித்து தப்புன்ற மாதிரி அவர் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்காரா? அது ஏன் தப்பாச்சுன்னு தான் எங்களுக்கே தெரியல. ஏன்னா அந்த டைமில் அது தப்பாக இருக்கக்கூடாது, பட் தப்பாகிடுச்சு. பட் ஐ நோ வை இட் ஹேப்பன். ஸோ எம்ஜிஆருக்கு அவருக்குமான நட்பை பற்றி ரொம்ப பேசிக்குவாங்க நிறைய. ஆமாம், தட்ஸ் வாட் மை ஃபாதர் டோல்ட் மீ. அப்பாவுக்கு நிறைய தெரியும். ஆமாம், வெளியே தான்டா பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேர் நல்ல இது அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க இப்போவும். சரி. எதுவாக இருந்தாலும் ஏன்னா அப்பா அடிக்கடி மீட் பண்ணுவார். எப்படியும் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா போயிட்டு எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்துட்டு தான் இருந்தார். அப்போ போகும்போது இவரை பற்றி எல்லா டீட்டெயிலும் கேட்பார். அது மாதிரி இதெல்லாம் இங்கே ஏதாவது ப்ராப்ளம்னு தெரிஞ்சு அங்கே போய் சொன்னாங்க உடனே அவர் அங்கேருந்து அதை கிளியர் பண்ணுறதுல இருப்பார் தவிர அதுக்கு முட்டுக்கட்டே அன்றைக்கி இருந்தது கிடையாது. ரசிகர்கள் பார்க்க வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுவார் சார்? நிறைய ரசிகர்கள் வந்துட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குனாக்கா, அது எப்படி சிவாஜி சார்? அது நாங்கள் அது கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். அந்த டேக் டைமில் யாரையும் பக்கத்துலேயே விட மாட்டோம். ஆனால் இந்த காலத்தில் பவுன்சர்ஸ் அதெல்லாம் இருக்காங்க. அந்த காலத்தில் யார் அதெல்லாம்? அந்த காலத்தில் பவுன்சர்ஸ் நாங்கள் தானே. அடியும் மோதியும் அதுதானே கால் உடஞ்சதே எங்கள் அப்பாவுக்கு. ஏர்போர்ட்டில் வச்சு ஆளுங்க ஓவராக கூட்டம் வந்த உடனே தடுக்க போன போது ஒருத்தன் மேலேயே ஊன்ட்டான். ஊன்ட்டோன்னு இந்த கால் உடஞ்சி இங்கே வந்துச்சு. அது அவ்வளோதான். உடனே போலீஸ் எல்லாம் வந்துச்சு. உடனே அடுத்த நிமிஷமே அவரை பேக் பண்ணி இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம நடராஜன் இருக்கார் இல்லையா, போன் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஆமாம், அவர் தான் பார்த்தாரு.
அது கூட எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் டாக்டர் வந்து சுப்பிரமணியம் பிஆர்எஸ் அவர் ஸ்டேஷனுக்கே வந்துட்டார் வண்டி எடுத்துக்கிட்டு. நேராக அங்கே கொண்டு போய் பார்த்துட்டு நைட்டு அவரே ஃபோன் பண்ணி கேட்டார் எம்ஜிஆர் என்னாச்சு ஏதாச்சு. நான் சொன்னோம் அது மாதிரி. சிவாஜி அப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா? அப்போ ஃபினான்ஷியலி சிவாஜி அப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா? சிவாஜி ஃபிலிம்ஸ்லேருந்து ஹெல்ப் டஸ் அ லாட். இந்த துறையில் பிரச்சனை என்ன சார் பார்க்குறீங்க? மேக்கப் துறையில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்குறீங்க? இல்லை ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். ஒன்லி திங் இஸ் ஒரு நாள் நீங்கள் வேலைக்கு போகலன்னா அடுத்த நாள் உங்களுக்கு அந்த வேலை இருக்கா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் மாதிரி அந்த காலத்துலலாம் இருந்தது. இப்போ எப்படின்னு தெரியாது. இப்போவும் அப்படி தான் இருக்குது. அன்னைக்கு வந்து எங்களுக்கு இருந்த கிரிப்பு இன்றைக்கி இருக்குதா என்னன்னு தெரியாது. ஏன்னா அன்றைக்கி எங்களுக்கு சேலரி வாஸ் லெஸ், பட் இன்றைக்கி சேலரி இஸ் பிக். பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் அந்த பிடிமானம் இருக்குது, மரியாதை பிடிமானம் இருக்குதுன்னு தெரியாது. அன்றைக்கி ஏன்னா வந்துக்குன்னு மேக்கப் மேனுக்கு தெரியும் கால் ஷீட் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன ஏது மேக்கப் மேனை கேட்டு தெரிஞ்சு அப்புறம் உள்ளே போய் பேசி வாங்குறவங்க இருக்கிறோம் இந்த காலம். அதுக்கப்புறம் தான் இந்த பிஆர்ஓ காலம் வந்துச்சு பாருங்கள். ஆமாம். அதோட இவங்களை ஒதுக்கி விட்டுட்டு பிஆர்ஓ ஆகிட்டாங்க. அந்த காலத்தில் மேக்கப் மேன் தான் வந்து அனுப்புவாங்க. ஆமாம், பிஆர்ஓ. அவர் தான் பிஆர்ஓவே, மேக்கப் மேன் தான் பிஆர். அந்த காலத்தில் ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வருவார் போவார். பட் சினிமா தொழில் சம்மந்தமாக டைரக்டர்கிட்ட பேசுகிறது, ப்ரொடியூசருங்க எடியூசருங்க இவங்கக்கிட்ட பேசுகிறதெல்லாம் வந்துங்கன்னு மேக்கப் மேன் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பாக்கிட்ட சொல்லிட்டு தான் அப்பாக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அப்பாக்கிட்ட இருந்து சிவாஜி அப்பாக்கிட்ட பேசிட்டு சிவாஜி அப்பா ஓகே பண்ணதுக்கப்புறம் ரூமில் சன்கிட்ட போய் சொல்லிடுறேங்க ஆனாருன்னா சரிண்ணேட்டு இவர் கிளம்புவார். ஒரு 10:30 மணிக்கு கிளம்புனாருன்னா நேராக இது ராயப்பேட்டை வந்து சண்முகம் சார் இருப்பார். அவர்கிட்ட இது மாதிரி இன்னாருன்னு சொல்லிட்டாருன்னாக்கா அவர் அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் எப்போ என்னன்றது கால் ஷீட். ஆமாம், அது வந்துட்டு போய் சொல்லிட்டேன் இதை மாதிரி வர சொல்லியிருக்காருன்னு, நாளைக்கு வரும்போது நீங்கள் சொல்லிவிடுங்கன்னாக்கா அப்போ கூட அப்பா டைரெக்டாக யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டார். அவர் சிவாஜி சார் கோவமாக இருக்கார், கோவம் வரும் இல்லையா அவருக்கு? அந்த நேரத்தில் உங்கள் அப்பாவும் நீங்களும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவர் ஒன்றுமே பேசவே மாட்டேன். நாங்கள் எங்கள் வேலை உண்டு நாங்கள் உண்டுன்ட்டு அப்படியே இருந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்டு பண்ணணுமோ பேசாமல் அவாய்டு பண்ணணுமோ அப்படியே. நீங்கள் அந்த டைமில் நெருக்கமாக இருக்கணும். கோவமாக இருக்காருனாலும் நீங்கள் தான் மேக்கப். எனக்கு திட்டு விழும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தவங்க மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் நம்ம மேலே காமிப்பார், கொஞ்சம் திட்டுவார், அவ்வளோதான். திட்டெல்லாம் அந்த டிஃபன் சாப்பிட்ற மட்டும்தான். அது சாப்பிட்ட உடனே வந்துக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் அங்கே எங்கடா இங்கேன்னு பண்ணுற சாப்பிட்டியான்னுவார். அப்போ தெரியும் காம் ஆகிட்டாருன்னுங்கன்னு. இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் வேணாம் நீ போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம் அதோட முடிஞ்சு போச்சு. இந்த பண்டிகை நாட்களுக்கு அவரை போய் மீட் பண்ணுறதுண்டா? அப்பா போயிட்டு வருவார், நான் அங்கே போக மாட்டோம். பண்டிகை நாட்களில் தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாம் அப்பா போய் பார்த்துட்டு வருவார். எவ்ரி சண்டே கூட, சண்டே லீவு தானே, சண்டே கூட அப்பா போய் அவரை பார்த்துட்டு வருவார். அதான் நீங்கள் சொன்னீங்களா ஒரு பிஏ மாதிரியாகவும் சண்டே கூட போய் பார்த்துட்டு தான் வருவார். ஒர்க் ஹார்ஸ் மாதிரி சார். காத்தால் இருந்தால் வரணுமா போனோமா, வேலைக்கு வந்தோமா வேலையை செய்தோமா போனோமா, அந்த வேலையில் இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. இந்த மாதிரி தான் ஈவாஸ் எம்பி இல்லைங்களா? அந்த எம்பியாக இருக்கும்போது வந்து அந்த எம்பி பீரியட் முடிஞ்ச போது அப்போ நாங்கள் ஊட்டியில் இருக்கோம். அப்போது ஈவாஸ் கால்ட் ஃபார் அங்கே போய் பார்க்கணுன்ற மாதிரி போய் 2 நாள் இருந்தார். 3ஆவது நாள் உதறிட்டு வந்துட்டார். என்னடானாக்கா இங்கே என்ன நம்பி இத்தனை லட்ச ரூபா போட்டுட்டு 2-3 ப்ரொடியூசர் ஊட்டியில் உட்காந்துட்டு இருக்கான், என்ன காக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னாரு. பாப்பா ஃபீல் பண்ணார், என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு. ஒரு ஆனரரி போஸ்டிங்கு இது போயிடுச்சேனுங்கன்னு. He was least bother about it. அப்போ நியமன எம்பி பதவி திரும்ப. ஆமாம், he was least bother about it. நம்ம தொழில் இதுதான்ப்பா, அவங்க கூப்பிட்டாங்க, அந்த அம்மா கிட்ட நம்ம நல்ல குட் புக்ஸில் இருந்தோம், அவங்க கூப்பிட்டு ஒரு பதவியை கொடுத்தாங்க, அந்த பதவியை நம்ம நல்லபடியாக நடத்தியிருக்கிறோம். நம்ம யாருக்கும் போயிட்டு அனாவசியமாக யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணவும் போகல, யார் மேலே பழியும் சொல்ல போகலை. தேவைகளை நம்ம அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்து கொடுத்து பேசாமல் இருந்திருக்கோம். இப்போ முடிஞ்சு போச்சு, அதுக்கு நன்றி சொல்ல போயாச்சு. திருப்பி கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்து செய்ய போகிறோம். அதுக்கு வெயிட் பண்ணுன்னா 2 நாள் வெயிட் பண்ணியாச்சு. அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அப்பாயின்மெண்ட் கொடுத்த அன்னைக்கு போனாச்சு, பார்த்தாச்சு, ஒரு 2 டே வெயிட் பண்ணுனாங்க, வெயிட் பண்ணியாச்சு. இங்கே யாருக்கு இவங்க நஷ்டத்தை யார் காத்துக்கிறது?
அரசியல் அவருடைய ஒரு ஃபால்ட் அது கூட காரணம் இல்லையா? அவரு சினிமா முதல்ல ஆமாம், அவருக்கு சினிமா முதல்ல வச்சுட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்து சிவாஜி சார்கிட்ட நடந்த மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு என்ன சொல்றீங்க? எல்லாமுமே அதாவது ஒவ்வொரு நினைவுகளும் இன்டிமசி தான் சார். அதில் ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அவருக்கு ரூமில் போய் அவர் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, அவர் படுத்த உடனே அவருக்கு முதுகு அமுக்கி விடுவோம். அப்படியே அவர் மேலேயே படுத்து தூங்குறதே பெரிய விஷயம் தானே, யாருக்கும் கிடைக்காது. அவரை தொடர்றதுக்கு ஆசைப்படுற ரசிகர்கள். ஆமாம், அதாவது லைனாக நின்றுங்கன்னு அப்படின்னு இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அந்த இதில் உட்காந்துங்கன்னு, ஏய் அப்பா இங்கே என்ன வலிக்குதான்னு ஒன்று நாங்கள் அப்படியே அமுக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் அப்பான்னு தான் கூப்பிடுறீங்களா? நீங்கள் அப்பா? நான் ரெண்டுமே சாருன்னு கூப்பிடுவேன். அவர் சாருன்னு கூப்பிட்றதே பிடிக்காது. பட் நம்ம அந்த ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்லலாம் படித்து வந்துட்டு அந்த ஒருத்தர்கிட்ட பேசும்போது சார்னு ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் எண்டில் தான் சார் மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஒன்றுமே பண்ணாமல் ஸ்பீச்சை ஆரம்பிச்சுட்டு கடைசியில் ஓகே சார் முடிப்போம். அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம படித்து வளர்ந்தது. இங்கே வந்துட்டு நம்ம வந்துங்கன்னு இந்த இப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அடிக்கடி சாருன்ட்டு அதுக்கப்புறம் அப்பான்னுடுவேன். அவர் சார்னு கூப்பிட்றதே பிடிக்காது. அதாவது அந்த காலமே அப்படி தான் சார். அதாவது அண்ணன், அம்மா, அப்பா, மாமா இப்படி தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் கூப்பிடுவாங்களே தவிர இன்றைக்கி தானே எல்லாம் சார் சார் சாருன்றாங்க. கேமராமேனுங்களே வந்து யாரும் சார்னு கூப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. நான் இருக்கிற மட்டும் எல்லாம் வந்து அண்ணே லைட் ஓகே அண்ணே தான் கேட்பாங்களே தவிர எல்லாம் ஒரே குடும்பம், அண்ணன் தம்பின்ற மாதிரி தான் நம்ம. அவர் அப்பான்னு கூப்பிட்றதா? அவருக்கு ரொம்ப இஷ்டம் அப்பான்னு கூப்பிட்றது. ஹி லவ்ஸ் இட். அவருக்கு அந்த நேரு குடும்பம் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார் இல்லையா? அது எந்த அளவுக்கு அவருக்கு? அது நேரு குடும்பத்து மேலே ரொம்ப பச்சா தான் இருந்தார் சார் அவர். அதேமாதிரி காமராஜர் மேலேயும். காமராஜர் மேலே அளவுக்கு மேலே பச்சா இருந்தார். அதுக்கு அடுத்தது தான் அடுத்தபடியாக தான் வந்து இந்திரா காந்தி மேலெல்லாம் அவருக்கு. காமராஜருடைய இதுக்கு எல்லாத்துக்கும் போவார் வருவார் இது பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி அந்த அம்மாவும் இருந்தபோது அவங்க எப்போ கூப்பிட்டாலும் போவார். அப்போவே அவர் வந்துட்டு கூட வாங்கன்னா போக மாட்டார், பின்னாடி வண்டியில் போயிட்டு இருப்பார். நான் நீங்கள் ஒரு பெரிய அஃபீஷியலு என்னை கூப்பிட்றீங்க வரேன் வாங்க கூடன்னு உங்கள் கார்லேயே இடம் இருக்கும்போது இல்லை நான் வரேன்ட்டு என்னுடைய ஸ்கூட்டர் எடுத்து நான் பின்னாடி வரேன்னாக்கா அது இதுவாக இருக்காது. அவருக்கு என்ன ஒரு அந்த என்னன்னு சொல்கிறது அந்த கேப் வந்துடும். அந்த கேப்பை அவராக ஒரு கேப்பை உண்டு பண்ணிக்கிட்டே நடந்தார். ஈவன் தோ ஹி வாஸ் கிவன் எ க்ளோஸ் ரேஞ்ச் சீட், he did not use it. He was sitting at the behind only. அதாவது நான் கட்சியில் கடைசி தொண்டனாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இருந்துட்டாரு தவிர. இந்த பக்கம் எம்ஜிஆர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு வந்துட்டாரு. ஆமாம், அதிமுக அண்ணா கூட போயிட்டு. ஆனால் இவர் காமராஜர் கூட போனார், அப்புறம் கொஞ்சம் பின்னாடியே இருந்துட்டாரோ அப்படின்ற ஒரு அது இருந்தது நல்லது தான் சார். அது ரசிகர்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அவர்கிட்ட? இவர் ரசிகர்கள் வந்துன்னு நான் பொலிட்டிக்கல் ரசிகர்கள் தானே. இவருது பியோர் இவருடைய ரசிகர்கள் தான். கட்சி சம்பந்தமான ரசிகர்கள் இவருக்கு இருக்கிறதா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நியர்லி 70% ஒன்லி ஃபார் இஸ் ஆக்டிங், ஒன்லி ஃபார் ஹிம். இந்த கட்சி தழுவி இருக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் லாங் ட்ராவல் கார்லாம் போயிருக்கீங்களா சார்? அந்த ஷூட்டிங் அப்போல்லாம் போயிருப்பீங்க இல்லையா நீங்கள்? அந்த பயணங்கள் அப்போ என்ன பண்ணிட்டு வருவார்? பேசிட்டு வருவாரா? அந்த ஒன்றும் பேச மாட்டார் சார் அவர். அதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கேருந்து போகு ரோட்லேருந்து கிளம்புவோம். செங்கல்பட்டு தாண்டி ஒரு ஊர் இருக்குதுங்களே, அங்கே தான் மலை அடிவாரத்தில் ஷூட்டிங் இருக்கும். எப்படியும் ஒரு 1.5 hours ஜர்னி இருக்கும். அதுக்கு முன்னாடியே இங்கே கிளம்பும்போது சீனை பற்றி எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கில்லியெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸு போட்டு தானே ஏறி உட்கார்றாரு, அந்த கேரக்டராகவே ஏறி உட்காந்துருவார். அதுக்கப்புறம் எந்த சிந்தையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இஸ் ஒன்லி தட் பர்டிகுலர் மேன். அப்படியே உட்காந்துட்டு வந்தாருன்னா அவ்வளோதான். நடுவில் சிகரெட் பிடிப்பாரே தவிர மற்றபடியாக வேறு எந்த முன்னாடி போகிற டிராஃபிக்கை பற்றி கூட அவர் அந்த கேரக்டராகவே அதை பற்றி இது பண்ண மாட்டார். அங்கே போகணும் நடிக்கும் அவ்வளோதான். இறங்கின உடனே ஒரு கணக்கு அணைப்பார். அந்த கணையிலேயே எல்லாம் ரெடி ஆகிடும். லைட்டெல்லாம் தானாகவே எரியிற மாதிரி ஒரு கணக்கு அணைப்பார். அவ்வளோதான். உடனே அண்ணன் இங்கேன்னுடுவாங்க. அந்த கணக்கு அணைச்ச உடனே அண்ணன் இங்கேன்னுடுவாங்க. கேமரா முன்னாடி அவங்க மற்றபடி போகும்போது பாட்டெலாம் கேட்டு போகிறது அதெல்லாம் ஒன்றும். அவர் டான்ஸ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாரா சார்? நான் நடன சீன்லாம் நான் பார்த்ததே கிடையாது சார். இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார்.
ஓகே அவ்வளோதான். நடிப்பு வேற, நடனம். ஆமாம், ஓகேன்னுவார். ஒருக்கா போடுன்னுவார். எப்படி நடக்கணும், எப்படி வரணும், எப்படி என்ன, அவ்வளோதான். டான்ஸ் அந்த ஒருக்கா பார்க்கறதோட சரி. டான்ஸு கஷ்டப்படுவார். அது ஒருக்கா பார்க்கறதோட சரி. உடனே டக்குன்னு ஒரு இந்த பாட்டும் பரதமும் எடுத்தாங்களே, அதில் வந்துக்கிட்டு அந்த யானையை போட்டு இது பண்ணுவாங்க வரைஞ்சி. அது நான் ஒர்க் பண்ண படம். அது அப்பா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் தான் போயிருக்கேன். சரி. ஐ வாஸ் ஸ்டன்ட் டு see him dancing like that. இத்தனைக்கும் அவ்வளோ பெரிய டான்ஸரை கூப்பிட்டு வந்து அவருக்கு டூப்பு போட்டு அங்கே நிறுத்தி வச்சுருக்குறோம். இவர் பண்ணது தான் அவரும் பண்ணுறாரு, அவர் பண்ணது தான் இவரும் பண்ணுறாரு. ஐ டென்ட் ஃபைண்ட் எனி சேஞ்ச் இன் தட். டான்ஸ் மாஸ்டரே வந்துன்னு இவர் ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடுறாருங்க இவருக்கு பதிலாக. ஆனால் அவர் அது எல்லாத்தையும் அப்படியே வித்தவுட் எனி இது டக்குன்னு ஒரு 1-2 ஷாட்டு தான் வந்துக்கிட்டு ஒன் மோர் எடுத்தாங்களே தவிர பாக்கியெல்லாம் டக்கு. ஏன்னா அந்த பக்கம் ஜெயலலிதா ஆடுறாங்க ஜெயலலிதம்மா. அப்போ அவங்க வந்து இஸ் ஆல்ரெடி ஸ்கில்டு டான்ஸரு, படப்பிரகாரமும் ஸ்கில்டு டான்ஸரு, இல்லாமல் ஸ்கில்டு டான்ஸரு. அப்போது அவங்கள போட்டியில் ஜெயிக்கிறாருன்றது தான் அந்த டான்ஸ். அது அவ்வளோ பிரமாதமாக பண்ணார் அவர். அந்த டான்ஸே பண்ணாருன்னும் போது ஏன் யாரடி நீ மோகினின்னு அந்த உத்தமபுத்திரன் அந்த கை தட்டுறது. ஆமாம். இன்றைக்கி என்னமோ இவங்க ராக் அண்ட் ரோல்னு போட்டு ஆடின்னு இருக்காங்களா? இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ராக் அண்ட் ரோல் அவருக்கு போட்டு காமிச்சிட்டார். வாக்கு என்ன, லுக் என்ன. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி சார்? அது நிறைய டூப் யூஸ் பண்ணாரு, இவரே பண்ணுவார் ஃபைட்ஸில்? ஃபைட்டு நிறைய டூப் போடுவாங்க சார். ஏன்னா இவரும் அதெல்லாம், அதாவது டூப் எப்படி போடுவாங்கன்னாக்கா, இவங்களுக்கு க்ளோஸ்அப்ஸ் நிறைய எடுப்பாங்க, அந்த லாங் ஷாட்ஸு டூப் போட்டுப்பாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த இதெல்லாமே ஒரிஜினல் தான். 90% இவங்க பண்ணது தான் படத்தில் இருக்கும். பட் அந்த போர்வைக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இது எடுப்போம் நாங்கள் எடிட்டிங் லென்த்தில், என்ன ஃபைட்டு ஓணுன்றது எடுப்போம். அது வந்து கச்சா முச்சான்னு க்ளோஸ்அப் விசப்பெல்லாம் போட்டு இந்த டூப் போட்டதெல்லாம் போட்டு எடுத்து போர்வை பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒரிஜினல் தான் கொண்டு வந்து எல்லாத்துலேயும் ஃபில்லப் பண்ணி கடைசியில் பார்க்க போனோம்னா டூப் 10 or 20% தான் இருக்கும். இவரோட தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் நடிகைகளுக்கு அதனால ஜெயலலிதா, இவங்க சரோஜா அவங்களுக்கும் மேக்கப் போட்டிருக்கீங்களா? ஜெயலலிதா அம்மாவுக்கு மேக்கப் போட்டிருக்கேன். பட் ஐ ஒர்க் வித் ஹர். எப்படி என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? இந்த அப்போ கால் உடஞ்சி இருந்தபோது ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போ செட்டில் இவருக்கு நான் போவேன் இல்லைங்களா? அப்போ எனக்கு இந்த ஜெயகணேஷ் இவங்கெல்லாம் என்ன அங்கே பெரிய இது பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படின்னா இண்டஸ்ட்ரியிலேயே ஏரோப்ளைன் ஓட்டுவான், அதை ஓட்டுவான், இதை ஓட்டுவான்னு என்ன எப்போவுமே கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த முறையில் வந்துக்கிட்டு இங்கிலீஷை கொஞ்சம் ஜாஸ்தி பேசுறதுனால அவங்க நிறைய இங்கிலீஷ் புக் வச்சுருப்பாங்க வண்டியில். அப்போ அவங்க மேக்கப் மேன் கோபால் இருக்கார் இல்லையா, அவர் என்னை கூப்பிட்டு, என் அம்மா ஏதோ ஒரு புக்கு கேட்குறாங்கன்னா என் காதுலேயே விட மாட்டேங்குதுறான்னாரு. நான் போயிட்டு பேசின போது அவங்க மேலே இங்கேயும் பார்த்தாங்க, பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. போய் தேடின போது அது பேக் சீட்டில் கிடையாது. வந்துட்டு மேடம் புக் இஸ் நாட் இந்த காருன்னு. நோ இட் வில் பி இந்த டிக், யூ ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் டு ஓப்பன் த டிக் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட்னு. பார்த்தப்போ நிறைய புக்கு வச்சுருக்காங்க. தேடி பிடிச்சி கொண்டு போய் கொடுத்தேன். வெரி குட், தேங்க்யூன்னாங்க. தேங்க்யூ, வந்துட்டேன். அதனால் இவரும் சாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிடுவேன். என்ன இப்போ செட்டில் பார்த்தாங்கன்னா வந்து கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. அவங்க எப்படி கேரக்டர் சார்? அவங்க ஒரு மூலையில் சேர் போட்டு உட்காந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அவங்களும் பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டேபிள் லேம்ப்பு, அவங்களுக்குன்னு ஒரு லைட்டு செட்டப்பு எல்லாம் இருக்கும். அதில் உட்காருவாங்க. ஷார்ட் ரெடினா வந்து ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சார் எப்படியோ ஒரு பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்ருப்பார். அந்த அம்மா வந்து புக்கும் கையுமா உட்காந்துட்ருப்பாங்க. இவரை சுற்றி ஒரு 2 பேர் இருப்பாங்க. சம் பொலிட்டீஷியன் யாராவது வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஷார்ட்டுன்னு ஒன்று விட்டு வந்துடுவார். அவங்க யாரையும் பக்கத்தில் சேர்த்த மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு இருப்பாங்க, வந்துடுவாங்க, போயிடுவாங்க. இப்போ இந்த ஷூட்டிங் அப்போ அரசியல்லாம் ஒன்றும் பேச மாட்டார். அரசியல் அந்த டிஸ்கஷன் அவங்க யாராவது வந்து ஏதாவது பேசுனாங்கன்னா என்னன்னு கேட்டுப்பாரு தவிர அவர் அரசியல்லாம் ஒன்றும் நெவர் என்கரேஜ். அவர் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சா சார்? கடவுள் நம்பிக்கைலாம் இந்த மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி என்ன சாமி கும்பிடுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஆஸ் யூஷுவல் அந்த அந்த வணக்கத்தை போட்டு எடுத்து உட்காந்துருவார், அவ்வளோதான். ஏன்னா இந்த புராண வேடத்தில் நடிக்கும்போது விரதம்லாம் இருப்பாரா? அது தெரியாது சார். அது நான்வெஜ் ரொம்ப விரும்புவார். ஏன்னா நிறைய இந்த அது இருக்கலாமா இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நான் ஜாஸ்தி இல்லை. நீங்கள் அப்பா தான் தெரியும் இல்லையா? அந்த டைமில் ஜாஸ்தி இல்லை. ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் அந்த மாதிரி இந்த விஜயம்மா இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி டைமில் ரொம்ப விரதம் இருந்து வந்து நடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
இந்த ஸ்லாங் மாற்றுறது எப்படி? அது ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாரா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும், லாங்குவேஜ் இருக்கும். அந்த மேக்கப் ரூமில் அந்த டைலாக் படிக்கும்போதே அது வந்துடும். அது அந்த ஸ்லாங்குன்னா அந்த ஸ்லாங் அவர் யூஸ் பண்ணிடுவார். அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. தட் இஸ் சிவாஜி கணேசன். தட் இஸ் அவர் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. அதுதான் அவர். 8:50க்கு ட்ரெஸ் மாட்டிடுவார். அந்த நேரத்தில் அந்த ஸ்லாங்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு இறங்குனாருன்னா, அது நடுவில் யாராவது பேசுனா நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பார். அங்கே டேக்குன்னு ஒன்று அந்த ஸ்லாங்கை கரெக்டாக வந்துடும். அது அந்த அந்த ரைட் ராயல் இங்கிலீஷ் மேனாக இருந்தால் இங்கிலீஷ் மேன் டைப்பில் பேசிடுவார். எல்லாமே டப்பு டப்பு டப்புன்னு அந்த வாக்கு. ஏன் கௌரவத்துக்கு அப்புறம் எத்தனை வக்கீலுங்க கோட்டை ஒழுங்காக போட்டுன்னு போக ஆரம்பித்தாங்க. அது மட்டும் கோட்டு தூக்க தெரியாமல் வக்கீல் அது மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். கௌரவத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தனி மதிப்பு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்தந்த இதுக்கு ஒன்று ஒன்று கரெக்டாக தானே இருந்திருக்கு. சிவாஜி சாரை பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். வெரி குட்.